ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அக்டோபர் மாத ராசி பலன் 2025. ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றப் போகின்றன. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகிறது. சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன. 2025ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் நுழைய உள்ளோம். அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது. ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும். ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை மாற்ற உள்ளார். முதலாவதாக அக்டோபர் 3ஆம் தேதி துலாம் ராசிக்கும் அக்டோபர் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி கன்னி ராசிக்கும், கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கும், கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். முக்கியமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கும் செல்ல உள்ளார். இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். இப்போது 2025 அக்டோபரில் நடக்கப் போகும் கிரகங்களின் பெயர்ச்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம். விருச்சிகம் ராசி. அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும். சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். இந்த மாதம் 17ஆம் தேதி வரை சூரியனின் பெயர்ச்சி உங்கள் லாப வீட்டில் இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 12வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது சூரியனுக்கு பலவீனமான நிலையாக இருக்கும். செவ்வாய் பயிற்சி அக்டோபர் 27 வரை உங்களின் 12வது வீட்டிலும் அதன் பிறகு முதல் வீட்டிலும் இருக்கும். செவ்வாய் கிரகத்தின் இந்த 2 இடமாற்றங்களும் சாதகமாக கருதப்படவில்லை. அக்டோபர் 27க்கு பிறகு நேரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். புதனின் பெயர்ச்சி அக்டோபர் 3 வரை உங்கள் லாப வீட்டில் இருக்கும். ஆனால் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதன் 12ஆம் வீட்டில் இருப்பார். இதற்கு பிறகு உங்கள் முதல் வீட்டிற்கு செல்லும். மாதத்தின் முதல் பகுதியில் குரு பெயர்ச்சி உங்கள் 8வது வீட்டில் இருக்கும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறார். அக்டோபர் 9 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கும். ஆனால் அக்டோபர் 9க்கு பிறகு சுக்கிரன் லாப வீட்டில் சுக்கிரனின் பயிற்சி நல்ல பலன்களை தருவதாக கருதப்படுவதால் சுக்கிரன் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும். ஆனால் சுக்கிரன் பலவீனமான நிலையில் இருப்பார். இருப்பினும் சராசரி முடிவுகளை விட சில சிறந்த முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம். சனியின் பயிற்சி உங்கள் 5ஆம் வீட்டில் வக்கர நிலையில் இருக்கும். எனவே சனியிடம் இருந்து அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க கூடாது. ராகு 4ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். எனவே ராகுவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. 10ஆம் வீட்டில் கேது பெயர்ச்சிப்பதால் சாதகமான பலன்களை தருவதில் பின்தங்கலாம். இந்த வழியில் பெரும்பாலான கிரகங்களின் சராசரி பலன்களை வழங்குகிறது அல்லது சராசரி பலன்களை விட பலவீனமான பலன்களை தரலாம். எனவே இந்த மாதம் கலவையான பலன்களை பெறலாம். சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதம் கலவையான பலன்களை பெறலாம். சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். இந்த மாதம் பல நன்மைகள் இருந்தாலும் மறைமுக தாக்குதல் இருக்கும். புதிய வாய்ப்புகளில் வெற்றி கிட்டும். கடன் கொடுத்த தொகை மீண்டும் திரும்ப வரும். இல்லறத்தில் மௌனம் காப்பது நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. அதிக பயணங்கள் இருக்கும். மன ரீதியாக
பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. அதிக பயணங்கள் இருக்கும். மனரீதியாக சில உணர்வுகள் ஆரோக்கியத்தை அளிக்கும். சொந்த பந்தங்களுடன் உறவு வலுப்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சில இடங்களில் வீழ்ச்சி இருந்தாலும் வருமானம் உண்டு. உத்தியோகத்தில் நிதானம் தேவை. சக ஊழியர்களுக்கு உதவ போய் மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டு. மார்பகம், இதயம், நுரையீரல், கல்லீரல் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. சொந்த தொழிலில் அதிக லாபம் வரும். கூட்டு தொழிலில் நிதானம் தேவை. கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை. செலவுகளில் கவனம் தேவை. நட்பின் மூலம் கெட்ட பழக்கம் வரலாம். எனவே கவனமாக இருங்கள். பரிகாரம்: ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் கோவிலில் சிவப்பு நிற இனிப்புகளை வழங்கி பிரசாதத்தை மக்களுக்கு விநியோகிக்கவும். அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.